ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரமே கௌதமுக்கு தன்னோட அப்பா தான் எஸ்எஸ்கே, தன்னோட அம்மா தான் ரேவதி அப்படிங்கிற உண்மை கூடிய சீக்கிரமே தெரிய வரணும் அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கியா அந்த ஆசிரமத்தை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கௌதமும் இருந்து சப்போர்ட் பண்ணி எப்படியாச்சும் அந்த ஆசிரமத்தை வாங்கிறதுக்காண்டி போராடிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடைஞ்சலாக பைரவி எஸ்எஸ்கே மாணிக்கத்துக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. இருந்தாலும் இதுக்கு காரணம் பைரவியும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து தான் நம்மளை அந்த இடத்த வாங்க விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சது. இதில் இலக்கியா சுதாரிச்சிட்டாங்க. எஸ்எஸ்கேவை எங்கே மிரட்டினா கண்டிப்பாக இந்த இடத்த வாங்க முடியும் அப்படின்னு ரேவதி அம்மா உதவினால் இப்போ எஸ்எஸ்கேவை அங்கே அவருக்கு போக வேண்டிய இடத்த இப்போ இலக்கியா கௌதம் முறைப்படி வாங்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே மாணிக்கத்துக்கு இலக்கியா கௌதமுக்கு கொடுக்க தான் மனசு இருந்துச்சு. இவர் மிரட்டி அடியாளை வச்சு எப்படியாச்சும் வாங்கிடலாம்னு நினச்சாரு. ஆனால் இப்போ ஏற்கனவே அதாவது எஸ்எஸ்கேக்கு ரேவதிங்கிற ஒய்ஃபும் அவங்களுக்கு குழந்தை இருக்கிறதா சொல்லி இப்போ செமையாக இலக்கியா மிரட்டுறதுனால இந்த விஷயத்த தாஷாயினிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இலக்கியா பண்ண விஷயம் சூப்பர்னு சொல்லலாம். இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இலக்கியா கௌதம் இருக்காங்க, ஜானுவமாக இருக்காங்க. பைரவி செம டென்ஷனாக இருக்காங்க. எஸ்எஸ்கே ஆஹா இந்த உண்மை இலக்கியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வழி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் கௌதமுக்கு தன்னோட அப்பா அம்மா யார் அப்படிங்கிற உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கான்செப்ட் கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தான் கௌதமோட அப்பா அப்படிங்கிற உண்மையை ரேவதி அம்மா சொல்லிட்டாங்க. ரேவதிக்கு ஏற்கனவே எஸ்எஸ்கே மூலியமாக ஆபத்து வந்தது. ஏன்னா தாஷானிக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் இப்போ ரேவதியை தீர்த்து கட்டலான்னு எஸ்எஸ்கே முடிவு பண்ணார். ஆனால் கௌதம்ங்கிற ஒரு புள்ள வேற இருக்குது அப்படிங்கிற விஷயம் ரேவதி அம்மாவுக்கு தெரியுமே தவிர எஸ்எஸ்கேக்கு தெரியாது. இப்போ எல்லா உண்மையும் அதாவது இலக்கியாவுக்கு மட்டும்தான் தெரியும். இலக்கியா அதாவது கௌதம்கிட்ட சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக கௌதமோட அப்பா எஸ்எஸ்கே தான், அம்மா ரேவதி தான் அப்படிங்கிற உண்மை தெரிய வரும். இதை எப்படி இலக்கியா சொல்ல போகிறாங்க, ஜானுவமாவும் இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு செம ட்விஸ்ட்டாக இலக்கியா சீரியல் கொண்டு போகிறாங்க. இனி வர எபிசோடில் எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னா, அதாவது கௌதமுக்கு தன்னோட அம்மா ரேவதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தன்னோட அம்மா ரேவதி தான் தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக ரேவதி மூலியமாக அதாவது உன்னோட அப்பா எஸ்எஸ்கே தான் அப்படிங்கிற உண்மையும் தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் எப்போ எஸ்எஸ்கேக்கு தெரிய வருதோ அப்போலேருந்து கண்டிப்பாக அவர் மாறிடுவார் நல்லவராக. அப்படி தான் கான்செப்ட்டு இலக்கியா சீரியலில் வச்சுருக்காங்க. ஏன்னா இலக்கியா சீரியல் கிளைமேக்ஸ் சீனு தான் இனி வர எபிசோடில் செமையாக கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே இன்னொரு பக்கத்து அஞ்சலி கார்த்திக்கு இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ கார்த்திக் பிரியா ஒன்று சேர்றதுக்காண்டி அதுக்கான முயற்சியில் இப்போ கார்த்திக் பிரியாட்ட லவ் சொல்லி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த முனைப்பில் தான் கார்த்திக் இருக்கார். இருந்தாலும் இப்போ அஞ்சலி திருந்துவா, கண்டிப்பாக கார்த்திக் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு இலக்கியா கௌதம் நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. இருந்தாலும் அஞ்சலி மூலியமாக அடுத்து கார்த்திக் பிரியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். இதிலிருந்து இலக்கியா கௌதம் இதை தீர்த்து வைக்கணும். அதே மாதிரி கௌதமுக்கு ரொம்ப நாளாகவே உறுத்திக்கிட்டு இருக்க விஷயம் தன்னோட அம்மா யார் அப்படிங்கிற உண்மையை தான் தெரிஞ்சுக்கலான்னு அதுக்கான விஷயத்தை எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கலான்னு தான் போராடிக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப நாள் இல்லை, கூடிய சீக்கிரமே ஒவ்வொரு விஷயமா கௌதமுக்கு தெரிய வரும். அதாவது இது இலக்கியா மூலியமாக தெரிய வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு ஜானுவமா இலக்கியா சொல்ல மாட்டாங்க. தானாக அதாவது கௌதம் கண்டுபிடிச்சி தன்னோட அம்மா ரேவதி தான் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்தாலே தன்னோட அப்பா எஸ்எஸ்கே தான் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்துடும். சூப்பராக தான் இலக்கியா சீரியல் கொண்டு போகிறாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பிரச்சனையை கிளப்பி யாருக்கும் தெரிய விடாமல் இப்படி பண்ணுவாங்க. இதில் மிகப்பெரிய பிரச்சனை அஞ்சலி இழுத்து விடுவா. இருந்தாலும் போக போக செம ட்விஸ்ட்டாக இலக்கியா சீரியல் கொண்டு போகிறதுக்கான நிறையா விஷயங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு இலக்கியா சீரியல் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மெல்ல ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அஞ்சலி விஷயத்துலேயும் ரொம்ப நாள் ஓட்டிட்டாங்க. இப்போ தான் அஞ்சலியை துரத்தி விட்டுருக்காங்க. அதே மாதிரி அஞ்சலி கண்டிப்பாக அவங்க அப்பாவுக்கு
கொலை முயற்சி பண்ணான் அப்படிங்கிற விஷயம் வந்து அதில் வந்து தப்பிச்சிட்டா. இருந்தாலும் அதை வச்சு எப்படியாச்சும் வந்து அஞ்சலிக்கு இலக்கியா கௌதம் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அவளோட ஆட்டம் வந்து அடங்கும். அதே மாதிரி கௌதமுக்கு கூடிய சீக்கிரமே தன்னோட அப்பா அம்மா யார் அப்படிங்கிற விஷயத்த சூப்பராக கொண்டு போனாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.